ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, நாவலூர் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 CTC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2022, 2023, 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டிகிரி எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2022லேருந்து 2024க்குள்ளே எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் விர்ச்சுவலாக. செகண்ட் உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும். தேர்டு வந்து உங்களுக்கு ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 18th December, 19th December, 20th December நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அது வந்து December 19th, December 20th நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஹச்ஆர் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு December 20th நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் அதோட டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 18th December 2024, அதாவது நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அப்ளை as soon as possible. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பிரான்ச்சோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிட்டி, ஸ்டேட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் என்னவோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஜாபுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலாக் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்லாம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராண்டிங் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேல கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கிரியேட் 1 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெஸ்டிங் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒன்லி 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ
நீங்கள் வந்து 75% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 75% மினிமம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏபிஐ டெஸ்டிங்கில் பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன் டூல்ஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்ட் லைஃப் சைக்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து 2024 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரெஷர் கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் நேம், சிட்டி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ரிவ்யூக்கு வந்தீங்க அப்படின்னா ரிவ்யூவில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.